விருதுநகர் வீதியிலே வெள்ளையனை எதிர்த்து வீர முழக்கமிட்ட சிவகாமி பெற்றெடுத்த சிற்பிக்குள் முத்து கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நாமம் வாழ்க 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 என்று சொல்லி தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் 2029 ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக அமர்த்தப்படவிருக்கின்ற மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அன்னை சோனியா காந்தி அம்மையார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், மதிப்பிற்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவர்கள், அன்னை பிரியங்கா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் அடித்தட்டில் இருக்கின்ற காங்கிரஸ் கடையோடி தொண்டரும் தன்னுடைய மூவர்ண கொடியை தூக்கி தோளில் நிமிர்ந்து பிடிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நியமிக்கப்பட்ட மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய தலைமையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த கொடியாத்த மண்ணில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1954 முதல் 1963 ஆண்டு வரை 9.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்த பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் இன்றைக்கு கரைபடையாத கரத்திற்கு சொந்தக்காரர், லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கின்ற மக்கள் இயக்கத்தை கடந்த 13ஆம் தேதி அன்று சென்னை மெரினா பீச்சில் மணல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவம் மணல் சிற்பமாக அங்கே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அலைகடலென மாணவ மாணவிகள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். பெரும் திரளாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு துவக்கம் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பல்வேறு திட்டங்கள், கையெழுத்து இயக்கங்கள், இன்றைக்கு காலையில் கரைபிடியாத கரம், லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்கின்ற அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தங்களுடைய கையை பதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் வரக்கூடிய 19ஆம் தேதி அன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில் மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட இருக்கிறது. இப்படி பல திட்டங்களை, செயல் திட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விருதுநகர் மண்ணில் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற, அடிப்படை உறுப்பினர்களை நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்ற, காங்கிரஸ் பேரியக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கின்ற மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவருடைய தலைமையில் குடியாத்த மண்ணில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு விழா. இந்த விழாவில் இங்கே தலைமை உரையாற்றினார்கள், முன்னிலை உரையாற்றினார்கள். அனைத்து மாவட்ட தலைவர்களும் எனக்கு 15 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டளைக்கிணங்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இதன் அத்தனைக்கும் காரணம் இங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர்களும் அடிப்படை தொண்டர்களும் என்பது நான் நன்றாக உணர்ந்தவன். ஏனென்றால் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி போட்ட பிச்சை தான் இந்த ராஜேஷ்குமார். ஆகையால் இந்த இயக்கம் தான் பெரிது, நான் பெரிதல்ல. ஆகவே இன்றைக்கு எனக்கும் இங்கே எனக்கு முன்னால் இருக்கின்றார் மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர், மதிப்பிற்குரிய கக்கன் வழியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும், அதேபோல் எனக்கு முன்னால் பேசிய மதிப்பிற்குரிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் முன்னாள் தலைவர், நம்மளுடைய நெஞ்சமெல்லாம் வீற்றிருக்கின்ற வசந்தகுமார் அவருடைய அருந்தகை புதல்வர், எங்கள் மண்ணுடைய மைந்தர் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அத்தோடு இங்கே மேடையில் இருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் இங்கே அதிகமான பெயர்கள் இருக்கிறது. இருந்தாலும் அனைவரையும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காலத்தின் அருமை கருதி உங்கள் அத்தனை பேருடைய பெயர்களை நான் சொல்லி என்னுடைய பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்னால் இங்கே பெரும் திரளாக கூடியிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்பு சகோதர சகோதரிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து துணை அமைப்பினுடைய தலைவர்கள், இன்னும் அன்பு சகோதர சகோதரிகள்,
பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் என்று பல அமைப்புகளில் இருந்து சேவாதள அமைப்பு உட்பட அத்தனை அமைப்புகளுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் என்றைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் பீடு நடை போடும். ஏனென்றால் இங்கே 1967க்கு பிறகு கிட்டத்தட்ட 59 ஆண்டுக்கு பிறகு இங்கே இருக்கின்ற தொண்டன் என்ன விரும்பினானோ அது நிறைவேறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 2 அமைச்சர்கள் நிச்சயமாக பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு, இங்கே இருக்கிற கடைகோடி தொண்டனுடைய கனவு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்கின்ற அந்த கனவோடு நாம் செயல்படுவோம். ஏனென்றால் நம்முடைய செயல்பாடு என்பது மற்றவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அந்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடிக்கட்டமைப்பு, நம்முடைய வாக்குச்சாவடி அளவில், நம்முடைய பேரூராட்சி, ஊராட்சி அளவில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி பலப்பட்டால் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் தலைவராக வருவார்கள். ஏனென்றால் அதற்கு நான் தான் சாட்சி. ஆகவே இங்கே இருக்கின்ற அனைவர்களும் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை பெற்று அனைவரும் கை சின்னத்தில் போட்டியிட்டு ஒவ்வொரு கிராமங்களிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இல்லாத கிராமமே இருக்கக்கூடாத அளவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். வருகின்ற அடுத்தபடியாக வருகின்ற 2029ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் இன்றைக்கு மோடிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் நாளில் உட்காருவரை நாம் ஓயக்கூடாது, ஓய மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்கிறதோ அத்தனைக்கும் இங்கே இருக்கின்ற கடைகோடி தொண்டனில் நானும் ஒருவனாக அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு இந்த வெற்றி விழா, இது முதல் துவக்க விழா இங்கிருந்து துவங்குகிறது. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வரும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இது முதல் துவக்கம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.